துளசி அங்க பாரு. சக்தி துர்கா அவங்கதான். அக்கா, இந்த மீசைய பார்த்தா எங்க ஊரு பஞ்சாயத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா பஞ்சாயத்துக்கு தாடி இருக்கும், இவனுக்கு அது இல்ல. அது மட்டுமே வித்தியாசம். சரி வா, நம்ம மாடிக்கு போலாம் வா. என்ன மச்சான் அது? அவாட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு போறா? என்ன நடக்குதுங்க? ஏய் கிரிஜா, இங்க பாரு, அந்த ஈஸ்வரி கூட போற பொண்ணு யாரு? அவ ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? இப்ப அது முக்கியம் கிடையாது. அந்த திமிரு பிடிச்ச ஈஸ்வரி இன்னும் அந்த வேலையை விடலையா? துளசி ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வந்துடுறேன். அக்கா, எங்கக்கா போறீங்க? ஐயோ இரு, வந்துடுறேன். சரி. பாத்துக்கலாம் விடுங்க. உங்க எல்லாருக்கும் எதுக்கு இவ்ளோ சந்தேகம்? நானே கிளியர் பண்றேன். என்ன கிரிஜா, நான் வேலையை விடலன்னு சொன்னதும் கொஞ்சம் டென்ஷன்லயும் நிறைய சந்தோஷத்திலயும் இருக்க போல இருக்கு. நான் வேலையை விடல, ஆனா கன்சர்வா இருக்கிறதுனால மெடிக்கல் லீவ் போட்டிருக்கேன். அதனால நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். என் அத்தை என்ன பாத்துப்பாங்க, அப்படியே நானும் என் அத்தைய பாத்துப்பேன். இனிமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ போட்ட பிளான் இப்படி சொதப்பலாம் முடியும்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுதான் ஈஸ்வரி. துளசி வா. சரிக்கா. துளசி, அதோ வேலை பார்த்துட்டு இருக்கா பாரு, அவதான் பூமயில. இப்ப எங்க கூடவே இருக்கா. எங்க இருந்தோ வந்து எங்க கூடவே இருக்கா. அவளும் அந்த மாதிரி கிராமத்து பொண்ணுதான், ஆனா பயங்கரமான வாயாடி. அவளையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ, கவனமா இருக்கணும். வா பூமயில. அக்கா, பாத்து பாத்து பாத்து. சின்னையா எங்க? அவரு உங்க ரூம்ல தான் இருக்காரு. அக்கா, இவங்க யாருக்கா? இவ என்னோட ஃப்ரெண்டு ஃபாத்திமா. ஓ, வணக்கங்க. வணக்கம். சரி வா, அத்தைய பாத்துட்டு வரலாம். உட்காரு. துளசி அக்கா, இவங்க தான் என் அத்தை. பேரு வசுந்தரா. துளசி, சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகத்துல இருக்குல்ல? நான் இல்லாத நேரத்துல நீதான் என் அத்தை கூடவே இருந்தா உங்களை பாத்துக்கணும். பழைய ஞாபகத்தெல்லாம் இழந்து தான் யாரு
தன்னை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னே தெரியாம எல்லா ஞாபகத்தையும் பறி கொடுத்துட்டு குழந்தை மாதிரி இருக்காங்க.